படைத்த அல்லாஹுக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமென்று. யாருக்கு எதை கொடுத்தால் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் என்று. கொஞ்சம் வேலை, பொருள், செல்வம் இருப்பவர்கள் பெரும் ஆட்டம் போடுவார்கள். கண்ணியம் தவறி தன் சுய தேவைக்காக, உலக வாழ்க்கைக்காக, வேலை, தொழில் இவற்றிற்காக என்ன வேண்டுமானாலும் பேசுவார்கள், என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். அதனால்தான் அவர்களின் நிலை அப்படியே இருக்கும். சிலரிடம் செல்வம் நிறைய கொடுக்கவும் படும். அதை கொண்டு பெரும் ஆட்டம் போடுவார்கள். சிறிது காலம் கழித்து அதுவும் அவர்களிடம் இருந்து போய்விடும். பிறகு வருந்தி வாழ்வார்கள். இன்னும் சிலர் பெரும் செல்வேந்தர்களாக இருப்பார்கள். கண்ணியமாகவும், ஏழ்மையாகவும், அமைதியாகவும், உதவி செய்பவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களிடம் அதனால்தான் பொருளும் செல்வமும் அவர்களிடமே அதிகம் சேர்கிறது. அவரவர்களின் கண்ணியம், நேர்மை, உண்மைக்கு தகுந்தவாறு உள்ளத்தை அறிந்தே கொடுக்கப்படுகிறது. உண்மையான, நேர்மையான, உறுதியான இறை நம்பிக்கையாளர்களுக்கு செல்வம், பொருள், வசதி இருக்காது. ஏனென்றால் அதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அதனால்தான் பெரும் செல்வேந்தர்களானாலும் அவர்கள் அதை விட்டுவிட்டு இறை பாதையில் செல்கிறார்கள். இதன் காரணத்தில்தான் இந்த உலக வாழ்க்கை, பொன், பொருள் இவற்றிற்கு அப்பாற்பட்ட இறை அருளை, சக்தியை, ஆற்றலை, நிலையான மறுமையின் வாழ்க்கையை அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதுவே இவர்களை நிரந்தரமாக மறுமைக்கு அழைத்துச் செல்லும். நிலையான வாழ்க்கைக்கு உடல், உடை தூய்மையாக, கண்ணியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உழைப்பு, தொழில் நேர்மையானதாக இருக்க வேண்டும். மாறாக தன் உழைப்பு, வருமானம் இவற்றிற்கு அதிகமாக, ஆடம்பரமாக, கண்ணியம் குறைவாக வாழ்பவர்கள் மற்றும் உடை அணிதல், மேனி அலங்காரம், பேச்சு, செயல், நேர்மையான உழைப்பு, தொழில், வாழ்க்கை மற்றும் கண்ணியம் என ஒவ்வொரு அசைவையும் பார்த்து கொண்டிருப்பது அல்லாஹ். உங்களுடைய உண்மை, நேர்மை, கண்ணியத்தை இறை நம்பிக்கையை பொறுத்தே நன்மையும் தீமையும் உங்களுக்கு உண்டாகிறது. கண்ணியம் தவறி தீய செயல்களின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு எனது விருப்பம் வாழ்கிறேன் என்றால் அதை மனிதர்களிடம் சொல்லி தப்பித்து விடலாம். ஆனால் உங்களை படைத்த, உங்களை பார்த்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வை யாரும் யாருக்கும் சிபாரிசு கிடையாது. அவரவர்கள் செய்யும் நன்மை, தீமைகள் அவரவர்களுக்கு. ஒருவர் செய்த பாவம், குற்றம் மற்றவர்களின் மீது சுமத்தப்படாது. அது யார் மீதும் சுமத்தப்படாது. எனது ஆற்றலை கொண்டு நான் சாதாரணமாக விளையாடி கொண்டிருப்பதை பார்க்கும்போது அது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். ஆனால் எனது 15 வருட கால வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்தால் என்னிடம் இருக்கும் ஆற்றலை பார்த்து நாமும் பெற வேண்டும் என்கிற முயற்சிக்கும் எண்ணம் வராது உங்களுக்கு. அப்படியே வந்தால் உண்மையான, உறுதியான இறை நம்பிக்கை கொண்டால் மட்டுமே பெற முடியும். ஆனால் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் கண்ணியம், உண்மை, நேர்மை, உண்மையான இறை வழிபாடு, இறைவேதம் இதன் மீது உள்ள நம்பிக்கை, உறுதியான இறை நம்பிக்கை இவற்றின் மூலம்தான் இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம், கஷ்டம் வந்தாலும் அதை மகிழ்ச்சியாக எதிர்கொண்டு பயணிக்க முடியும், பெற முடியும், சொர்க்கத்தையும் அடையும். எனக்கு கிடைத்த நிலைப்பாடுதான் இது. எனக்கு இது சாதாரணமாகத்தான் இருக்கும். பார்க்கும் உங்களுக்குத்தான் இது பெரும் அதிர்ச்சி, ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு இருக்கும் ஆற்றல், இதை ஆதாரபூர்வமாக நிகழ்த்தி காண்பித்திருப்பேன், பதிவிட்டிருப்பேன். ஆனாலும் அது நம்ப முடியாதபடி இருக்கும் உங்களுக்கு. ஏனென்றால் எனது இந்த ஆற்றல் அனைத்து மதங்களும், வேதங்களும் சவால் விடக்கூடியதை முறியடிக்கக்கூடியதாகவும் தோற்கடிக்கக்கூடியதாகவும் இருக்கும்.
இன்னும் கொஞ்சம் கூர்ந்து என்னுடைய பதிவுகளில் அதன் முன்னறிவிப்புகள் பதிவுகளையும் பார்த்தால் அதில் நான் வெளிப்படுத்தியுள்ளேன். குர்ஆனை கொடுத்த கடவுள் அல்லாஹ்வை தோற்கடித்திருக்கும். ஏனென்றால் இது எந்த மனிதர்களாலும் மகான்களாலும் முடியாது என்று சவால் விட்டதனால். அதனால்தான் அது உண்மை என்று தெரிந்தும் உலக மக்கள் ஏற்க மறுப்பது. தன்னுடைய மதம் வேதம் கடவுள் வழிபாடு பொய்யாகிவிடும் என்பதற்காக. அதையும் மீறி மனிதர்களில் உண்மையாளர்கள் நேர்மையாளர்களும் இருக்கிறார்கள். நான் சொல்வது உண்மை என்றால் அது எந்த மதமாக இருந்தாலும் வேதமாக இருந்தாலும் வழிபாடாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் சரி. அது பொய் என்று உண்மையை ஒப்புக்கொள்ளக்கூடிய உண்மையாளர்கள் நேர்மையாளர்கள். அவர்கள் உண்மை எதுவோ அதை ஒப்புக்கொள்வார்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மறைவானது நடக்கக்கூடியது நடக்கப் போகிறது பிறப்பு இறப்பு அறிவது கொடுப்பது வரம் குழந்தை வரம் கொடுக்கும் ஆற்றல் மழையை பொழியச் செய்வது தான் நாடிய நேரத்தில் தான் நாடிய இடத்தில். நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும். அதுதான் என்னை சூழ்ந்திருக்கும். எனது இந்த ஆற்றலை கொண்டு தான் நாடியதுடன் தான் நாடியோர்களுடன் விளையாடுவேன். தான் நாடியதும் நாடியோர்களும் எனக்கு கட்டுப்பட்டு என்னுடன் விளையாடுவார்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி. அது எந்த மதமாக இருந்தாலும் அதன் கடவுளாக இருந்தாலும் சரி. எழுத்து உருவம் வழிபாடு அது எதுவாக இருந்தாலும் சரி. எனக்கு கட்டுப்பட்டு என்னுடன் விளையாடும். தான் நாடியோர்களுடன் இருப்பேன். தான் நாடியோர்களுடன் எனது ஆற்றலை கொண்டு விளையாடுவேன். நன்மையை ஏவி தீமை குற்றத்தை அழிப்பேன்.